கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் வேத புஸ்தகத்தின் மூலமாய், தேவ மனிதர்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும், அதாவது பரிசுத்தத்துக்கு விரோதமாய் பேசுவது, மற்றவர்களை அற்பமாய் நினைப்பது, இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை விட்டு விலக செய்கிற எந்த காரியமும் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு வராத யாருக்கும் வாழ்த்துதல் சொல்லாதிருங்கள் என்று யோவான் எழுதுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது 100க்கு 100 உண்மை. அந்த குமாரனை பற்றி தான அறிகிற அறிவிலே வளர்ந்து அவர் மூலமாய் கற்றுக்கொண்ட வசனத்தை நாம் உட்கொள்ளு நடக்கும்போது நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் நடக்கிறோம். யாராலே வஞ்சிக்கப்படாதிருப்போம். அநேகர் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும்படி காரியங்களை செய்வாங்க. ஆனாலும் நீங்கள் எப்படி இருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே நான் தான் கிறிஸ்து என்று அநேகர் எழும்புவார்கள், நம்பாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொண்ட உபதேசம் பரிசுத்தம், நீதி, நேர்மை, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சுவாபங்கள், அதை நாம் ஒரு நாளும் விட்டு விலகக்கூடாது. அப்படிப்பட்ட விலகுக்கு ஏற்ற விதமாய் நண்பர்கள் பழகினார், அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். அவர்களோடு கலவக்கூடாது. நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அந்த பட்டணத்துக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதை தியானிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கும் உம்முடைய அச்சு அடையாளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் ஆண்டவரே வானத்தை உண்டாக்கின சர்வவல்லமையில தேவன் உயர்த்தினது போல ஆண்டவரே நாங்களை எப்பவும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.